புதுவையில் அம்மாநில துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை கண்டித்து கடந்த 6 நாட்களாக நடத்தி வந்த தர்ணா போராட்டத்தை முதலமைச்சர் நாராயணசாமி வாபஸ் பெற்றுள்ளார். இதையடுத்து துணைநிலை ஆளுநர் மற்றும் முதல்வர் இடையேயான பணிப்போர் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக தான் பொறுப்பேற்றதிலிருந்தே பல்வேறு அதிரடிகளை அரங்கேற்றி வருகின்றார் கிரண்பேடி. அரசு அலுவலகங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு நடத்துவதில் தொடங்கியது கிரண்பேடியின் அதிரடி நடவடிக்கைகள். வீதியில் இறங்கி ஹெல்மெட் அணியாத இருசக்கர வாகன ஓட்டிகளை கண்டிப்பது வரை அவரது அதிரடி நீடித்தது. மாநில அரசின் பல்வேறு பணிகளில் துணைநிலை ஆளுநர் நேரடியாக தலையிடுவதால் முதல்வர் நாராயணசாமி எரிச்சல் அடைந்ததால் இருவருக்கும் இடையே அதிகார மோதல் வெடித்தது. அறிக்கைகள், கூட்டணிகளில் கிரண்பேடிக்கு எதிரான அதிருப்தியை வெளிப்படுத்தி வந்த முதல்வர் நாராயணசாமியின் கோபம் உச்சகட்டத்தை எட்ட கடந்த 13ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் மாளிகையை அமைச்சர்களுடன் முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தை தொடங்கினார். கிரண்பேடி அரசு அலுவலகங்களில் நேரடியாக ஆய்வு மேற்கொள்ளக்கூடாது, அரசு கோப்புகளில் உடனடியாக கையெழுத்திட வேண்டும் என்பது உள்ளிட்ட 39 கோரிக்கைகளை வலியுறுத்தி முதலமைச்சர் நாராயணசாமி தர்ணாவில் ஈடுபட்டார். இரவு பகல் பாராமல் வீதியில் படுத்துறங்கியும் உணவு உட்கொண்டும் தனது போராட்டத்தை தொடர்ந்த நாராயணசாமி முதல்வர் பணிக்கான தனது அலுவல்களையும் போராட்ட களத்திலேயே மேற்கொண்டார். அவரை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். தர்ணா போராட்டம் 5 நாட்களாக தொடர்ந்த நிலையில் விபரீதமாவதை உணர்ந்த கிரண்பேடி நேற்று முன்தினம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார். ஆனால் பேச்சுவார்த்தையை எங்கே நடத்துவது, எப்படி நடத்துவது என்பதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் திட்டமிட்டபடி நேற்று முன்தினம் பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. இந்நிலையில் நேற்று துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கும் முதலமைச்சர் நாராயணசாமிக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 4 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அமைச்சர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி நாராயணசாமி தர்ணா போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக முடிவெடுத்தார். இதனை பின்னர் செய்தியாளர்களிடம் அறிவித்த நாராயணசாமி, முக்கியமான கோரிக்கைகள் சிலவற்றை துணைநிலை ஆளுநர் ஏற்றுக்கொண்டதின் அடிப்படையில் தர்ணாவை தற்காலிகமாக வாபஸ் பெற முடிவெடுத்துள்ளதாக கூறினார். இலவச அரிசி திட்டத்தில் பணமாக வழங்காமல் அரிசியாக வழங்க வேண்டும், காவலர் தேர்வு வயது உச்சவரம்பை 24ஆக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், ரோடியர் ஆலையை மூடும் முடிவை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை கிரண்பேடி ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் நாராயணசாமி கூறினார். எங்களுடைய வாதத்தை கேட்ட பிறகு தன்னுடைய அந்த முடிவை, ரோடியர் பஞ்சாலை மூடுவோம் என்ற முடிவை மறுபரிசீலனை செய்வதாக கிரண்பேடி அம்மையார் ஏற்றுக்கொண்டார்கள். அரிசியாக கொடுப்பதற்கு, பணம் இல்லாமல் அரிசியாக கொடுப்பதற்கு நாங்கள் விவாதித்து வலியுறுத்தி பேசிய பிறகு அதையும் பரிசீலனை செய்து முடிவு செய்வதாக ஏற்றுக்கொண்டார்கள். காவல்துறையில் பணியாளர்கள் நியமிப்பது சம்பந்தமாக இப்பொழுது அந்த 24 வயது உச்சவரம்பாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கூறிய பொழுது உள்துறை அமைச்சரகத்திடம் பேசி அதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். 6 நாட்களாக நீடித்து வந்த புதுவை முதல்வரின் தர்ணா போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ள நிலையில் அவருக்கும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கும் இடையிலான பணிப்போர் இனியாவது நீங்குமா என புதுவை மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.